ஹலோ மக்களே, சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு. நம்ம போன வீடியோலே சொல்லியிருந்தோம் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து ஒரு தரமான ஹிண்ட் மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இப்போ சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேலேருந்து ஒரு பிளேயர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிளேயர் கூட இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் எடுத்துக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மக்களே, சஞ்சு சாம்சன் ட்ரேடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட்டை பற்றி. ஆல்ரெடி இந்தியா வந்து மொதல் டெஸ்ட்டை தோத்துட்டாங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் வேறு பும்ரா வேறு கிடையாதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. சரி, அதை கூட எப்படியே சமாளிச்சிடலாம். ஆனால் இங்கிலாந்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு. இது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஆடுவார். இப்போ இந்தியன் டீம் யாரை தூக்கிட்டு யாரை ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. லோவர் ஆர்டர் பயங்கர வீக்காக இருக்குது, அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இப்போ நம்ம அப்படியே ஆஸ்திரேலியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமர் ஜோசப் பயங்கரமான ஸ்பில் போட்டுட்டு இருக்காரு. அவர் இதே மாதிரி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய பவுலராக ஆயிடுவார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அவங்களோட டவுன்ஃபால் இருக்காங்க. ஆனால் சமர் ஜோசப் கண்டிப்பாக ஒன் ஃபார் த ஃபியூச்சர் தான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம அப்படியே சஞ்சு சாம்சன் ட்ரேட் விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா சஞ்சு சாம்சனோட இன்ஸ்டா போஸ்ட் தான். இப்போ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமும் அவரோட இன்ஸ்டா போஸ்ட் தான். இப்போ என்ன நினைச்சு அப்படின்னா ஆல்ரெடி போன போஸ்ட்டில் வந்து எல்லோ லைனை தாண்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ சஞ்சு சாம்சன் அவரோட ஃபோட்டோ வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே ஆர்ஆரோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சான ராஜமணி, இவர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அஸ்வினோட சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. அவர் அந்த போஸ்ட்டுக்கு கீழே ரியல் ஸ்டார்னு போட்டு 3 எல்லோ ஹார்ட்டை போட்டிருப்பாரு. நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி யாரும் வந்து ஒரு கமெண்ட்டோ போஸ்ட்டோ போட மாட்டாங்க. பட் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் உண்மையாக இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. நான் இதை மட்டும் வச்சு சொல்லலை, இன்னொரு க்ளூவும் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஷிவம் துபே பர்த்டே, அதுக்கு வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதில் என்ன ப்ரோ இருக்குது, ஒரு பிளேயருக்கு பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் ஷிவம் துபே வந்து ஏற்கனவே ஆர்ஆருக்கு ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கூட போடலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, போன வருஷமும் ஆர்ஆர் வந்து பர்த்டே போஸ்ட்லாம் போடவே இல்லை. அதுக்கு மொதல் வருஷமும் வந்து பர்த்டே போஸ்ட்லாம் போடவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் பர்த்டே போஸ்ட் போட்டிருக்காங்க. பர்த்டே போஸ்ட்டோட நிப்பாட்டிக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஷிவம் துபே ஆர்ஆர்ல நெட்ஸில் இருக்கிறப்ப அவர் எடுத்து பிக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நான் அதை போன வீடியோலே சொல்லியிருந்தேன். இப்போ ஆர்ஆர் போடுற போஸ்ட்லாம் பார்த்தா அது ஷிவம் துபேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஷிவம் துபே வந்து சிஎஸ்கே விட்டு போனால் பரவாயில்லையா, இல்லை சஞ்சு சாம்சன் வந்து வேணும்னா ஷிவம் துபே ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுமா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷிவம் துபே வந்து 18 கோடியும் கிடையாது, ஒரு சம்திங் 12-14 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். மிச்சம் வந்து ஒரு 6 கோடி இருக்கும். அதுக்கு வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ண போகிறாங்களா, இல்லை ட்ரேட் தான் பண்ண போகிறாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரேட் விண்டோ வந்து ஜூலை 3 ஆர் ஜூலை 5 அதில் வந்து ஓப்பன் ஆயிரும். நமக்கு அப்போ தெரிஞ்சிடும், ஒன்று ஜூலை 3 இல்லை ஜூலை 5 அப்போ தெரிஞ்சிடும் சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போதைக்கு இந்த ட்ரேட் நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் ஏதாவது ஹிண்ட் க்ளூ வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இனிமேல் டெய்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள், சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரணுமா, இல்லை தூபே வந்து சிஎஸ்கேலே இருந்தால் போதுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உங்களே, லவ் வேலைக்கு நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.